ஹலோ மக்களே, வெல்கம் டு சாய் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையே சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு போகலாம். இப்போ மக்களே நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் அந்த பொண்ணு, அந்த ஆரஞ்சு கலர் கோட்டு போட்ட பொண்ணை யாருக்குமே பிடிக்கல. எல்லாரும் சீ நீ கேவலமாக இருக்க, உன் முடியப்பாரு, ட்ரெஸ்ஸை பாரு கிண்டல் பண்ணி அந்த பொண்ணை அழுந்துட்டு போயிடுறா. அந்த பொண்ணும் அழுந்துட்டு போனதுக்கப்புறம் தரமான சம்பவம் அப்படின்னு இந்த அக்காவுக்கு செம்மக்கம் வருது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் அட்வைஸ் பண்ணுறாங்க, பாப்பா நீ ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன், நீ இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அக்கா உடனே அழகாக்க போகிறோம். இப்போ அக்கா அழகாக்கிறதுக்கான முயற்சி தான். ஒரு 100 கொடுத்து அக்காவோட கண்ணாடியை ரிமூவ் பண்ண போகிறோம். ஏன்னா அக்கா ஒரு குருட்டு முண்டை, அதனால் அக்காவோட கண்ணாடியை ரிமூவ் பண்ணி பார்வை கொடுக்க போகிறோம். வேறு லெவல். இப்போ அக்காவுக்கு பார்வை வந்துடுச்சு மக்களே. அப்படியே குஜாலாக பார்க்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு காசு வேணும். அதனால் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடினா காசு கொடுப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேமை விளையாடி நம்ம காசு சம்பாதிக்க போகிறோம். நம்மளோட ஓன் காசில் அக்காவோட வாழ்க்கையே சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 100 கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 100 சம்பாதிச்சுன்னு வந்துட்டோம். அதை கொடுத்து அக்காவுக்கு இப்போ முடி வெட்ட போகிறோம். அக்காவுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வெட்டிக்கலாம். அப்போ தான் அக்காவுக்கு மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது வேணாம் வீட்டு வேலை செய்கிற ஆயா மாதிரி இருக்குது, அதனால் இதே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது டிக்கு யாரோ காமிக்குது பாருங்கள், அந்த டிக்காரை கொடுத்தா தான் முடி வெட்டும். சிறுக் 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 அவ்வளோதான். எல்லாருமே காலி, எல்லா பார்பர் ஷாப்புமே காலி. எல்லா பார்பர் ஷாப்காரனும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லோரும் என்கிட்ட வரீங்க முடி வெட்ட. எப்படி இத்தனை நாள் எங்களை ஏமாற்றிருக்கீங்க. முடி வெட்டணும் அண்ணா அப்படின்னு போனால் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் வெட்டுறது பார்த்தீங்களா, நான் ஒரே செகண்டில் வெட்டிட்டேன். அதனால் எல்லோரும் க்ளோஸ் பண்ணிட்டு என்கிட்ட வரீங்க, எல்லோரும் முடி வெட்ட. இப்போ அக்காவுக்கு மேக்கப் போடணும். எந்த மேக்கப் நல்லா இருக்குது, அக்கா மூஞ்சிக்கு அந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இது நல்லா இல்லை, இந்த ரெட் கலர் கூட நல்லா இல்லை. ஓகே, ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணிட்டோம். இப்போ அக்கா என்னடா ஒரே செகண்டு தாங்க அக்கா ஐயடா நானா இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டாங்க. இப்படி இருந்த அக்காவை இப்போ நம்ம வேறு லெவலில் மாற்ற போகிறோம். இப்போ அக்காவுக்கு பேண்ட் வாங்கி கொடுக்க போகிறோம். 100 எங்ககிட்ட பேண்ட்டு ஒன்லி 100 யாருக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இப்போ அக்காவுக்கு பாவாடை போடலாமா இல்லை பேண்ட்டு போடலாமான்னு பார்த்துட்ருக்கோம். அக்காவுக்கு பாவாடை நல்லா இல்லையே, அதனால் பேண்ட்டே போட்டு விட்டுட்டோம். கட்டம் போட்ட பேண்ட்டு வேறு லெவல். அடுத்தது நம்ம அக்காவுக்கு சொக்கா மாட்ட போகிறோம். இது காசு இல்லைன்னா கேம் விளையாட சொல்லும். அதனால் நீங்கள் கேம் விளையாடி காசு ஏர்ன் பண்ணிக்கங்க. உண்மையான காசு இல்லைங்க, அல்ப பதறுங்களே இதில், இந்த கேமில் மட்டும் காயின். இப்போ அக்காவுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டோம். எவ்வளோ பெரிய மனசுங்க எனக்கு. மேக்கப்பும் போட்டு விட்டு, முடியும் வெட்டி விட்டு, நெக்லஸும் வாங்கி கொடுத்து, எங்கடா இருந்து இத்தனை நாள் சாய், இவ்வளோ பெரிய நல்ல மனசு உனக்கு எங்கேருந்துடா வந்துச்சு. இப்போ அக்காவுக்கு சொக்கா மாட்ட போகிறோம். வெள்ளை சொக்கா. ஓகே, வேறு லெவல் அப்படி கீழே அக்கா ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்காவுக்கு இப்போ ஷூ வாங்கி கொடுக்க போகிறோம் மக்களே. ஷூ ரெட் கலரா, ப்ரௌன் கலரா இல்லை பிளாக் கலரா? ஓகே, பிளாக் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அதனால் பிளாக்கே வாங்கி கொடுத்துட்டோம். அப்படியே மினிக்கின்னு திரும்ப அப்படியே ஜாலி தான் அக்கா. ஜாலி தான். ஷூ ட்ரெஸ்ஸு யார் வாங்கி கொடுப்பா சொல்லுங்கள் சும்மாவே. இப்போ அக்காவுக்கு ஹேண்ட்பேக் வேறு. சரி ஓகே, இந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்குது பார்க்க, அதனால் அக்காவுக்கு இதே வாங்கி கொடுத்துருவோம். அவ்வளோதான், அக்கா வேலை முடிஞ்சு. அப்படியே அண்ணன் வர்ணிக்கிறாரு. ஹே வாட் யூ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்க நீ. உடனே அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கா வீட்டை க்ளீன் பண்ணும், அதுக்கு ஒரு 100 தேவை. அப்படியே 2 தொடப்பு இது சோட்டா பீமில் சூனியக்காரிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த தொடப்பு இது. அதனால தான் டக்குன்னு பெருக்கி விட்டு போயிடுச்சு. இப்போ திருப்பி கொடுக்கணும். அவள் இல்லைனா வேறு எதில் மேலேனா இத்தனை நாள் தொடப்பத்து மேலே பறந்து வருவா. அவள் வேறு எது மேலேனா பறந்தாலும் தலை மேலே அடித்து தொடப்பத்தை வாங்கிட்டு போயிடுவா. வீடு க்ளீன் பண்ணியாச்சா, இப்போ காரை போடணும். அக்கா வீட்டுக்கு காரை போடணும். இப்போ நம்ம கொத்தனாராக மாறணும். என்ன கலருங்க போடணும். இது நல்லாலே, இதுவும் நல்லாலே. இது ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அதனால் இதே நம்ம போட்டுருவோம். ஓகே, இதே அவ்வளோதாங்க. ஒரே செகண்டு தான் நம்மக்கிட்டலாம், எந்த வேலை இருந்தாலும் ஒரே செகண்டு தான். இப்போ நான் பெயிண்டராக மாற போகிறேன். அதுக்கு காசு வேணும், நான் போய் சம்பாதிச்சின்னு வந்துடுறேன் இருங்க மக்களே. இப்போ ஒரு 200 சம்பாதிச்சிட்டு வந்திருக்கேன். அதில் தான் பெயிண்ட் மாற்ற போகிறோம். உடனே பெயிண்டர் தான், அடுத்த செகண்டே
ஒரே நாள் கூட டைம் எடுக்காது, பெயிண்டர் வேலை தான். அந்த டைல்ஸுக்கும் இந்த பெயிண்ட்டுக்கும் நல்லா இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து சோஃபா வாங்க போகிறோம். ஏய் சோஃபா 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 ஜாலியாக உட்காந்து டிவி பார்க்கலாமே. இந்த பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணுங்க எல்லாமே. இந்த சூஸ் பண்ணுறது, இந்த புதுசாக வீடு கட்டினா வாங்குறதுக்கெல்லாம் இந்த சோஃபா என்ன கலர் வாங்கலாம், பெயிண்ட் என்ன கலர் அடிக்கலாம், டிவி எத்தனை இன்ச் வாங்கலான்ற இதெல்லாம் என்கிட்ட வாங்குங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நான் தான் இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டே. இப்போ வந்து ஸ்க்ரீன் துணி மாட்ட போகிறோம். என்ன கலர் ஸ்க்ரீன் துணி, சீலிங்க்கும் இதுக்கும் பார்த்து மாட்டணும். அது பெயிண்ட்டுக்கு இதுக்கு ஒரே மேட்சாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து வெள்ளை கலர் சீலிங் மாட்டிக்கலாம். அப்படியே வெளியேருந்து அக்கா ஆஹான்னு வேடிக்கை பார்க்குவாங்க போகிற வரவங்களெல்லாம். இப்போ வந்து கபோர்டு எது நல்லா இருக்குது, இது கொஞ்சம் மாடலாக நல்லா இருக்கே, அதனால் இது தூக்கி போடு மேலே, தூக்கி சோறுக்கு மாப்பிள்ள. அடுத்தது வந்து டேபிள், இதுக்கும் காசு வேணும். இந்த ஒரே சேகரில் சம்பாதிச்சின்னு வந்துடுறேன். இப்படி ஒரே சேகரில் 200 சம்பாதிச்சின்னு வந்துட்டேன்ல. என்ன டேபிள் போடலாம், இது ஏங்க அதுக்கு செட்டே ஆகலைங்க. ஏங்க இது ஓரளவுக்கு ஓகே, சோஃபாக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதே வாங்கி போட்டுட்டுனா சரி ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம நம்ம சாய்ஸ் எப்பயுமே நல்லா தான் இருக்கும். நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. கீழே வந்து மேட்டு, கால் துடைக்கிற மேட்டு. ஏன்னா மலையில் நடந்து வருவோம், எல்லாம் ஏதாச்சும் அசிங்கத்தை மெரிச்சிட்டு வரும், அடி சறுக்கு புருக்குன்னு துடைச்சிட்டு போய் அமைதியாக உட்காந்துக்க வேண்டியது தான். அம்மா பார்த்துட்டு எந்தடா எருபட்ட நான் இதில் துடைச்சித அப்படின்னு அம்மா திட்டுவாங்க. அப்படியே உள்ளேருந்து நான் இல்லைம்மா அப்படின்னு ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துக்க வேண்டியது தான். அதுக்கு தான் அந்த மேட்டு. இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ் ஒர்க் செய்கிறதுக்காக டேபிள். ஆனால் அதில் ஆஃபீஸ் ஒர்க் மட்டுமா செய்வோம், கேம் விளையாடுவோம். கூகுளில் எந்த வீட்டில் எவங்கிட்ட சவுண்டு கேட்குது, எவங்க வீட்டில் அதை சண்டை நடக்குதுன்னு அதில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்டு கம்யூனிகேட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ மாட்ட போகிறோம். எப்பயுமே ஆல் டைம் இலை தான் நமக்கு. சிவனை நேரில் பார்க்க எங்களுக்கு ஹாப்பி போடு. அடுத்தது வந்து இது என்னது, செடி. டேபிள் மேலே அலங்காரத்துக்கு வேறு. சிச்சி புக்கு நமக்கும் பழிப்புக்கும் ரொம்ப தூரம். அதனால் புக்கெல்லாம் தள்ளி விட்டுரும். நல்லாவே இருந்தாலும் சரி புக்கை வைக்கக்கூடாது. நம்ம வந்து இதே வச்சுக்கலாம். ஏன்னா புக்கெலாம் நமக்கு செட் ஆகாது. படிக்கிற காலத்துலேயே படிக்க மாட்டோம். இதில் கேமில் வேறு நம்ம புக்கை வச்சுருவோமா, யாருக்கிட்ட, நம்மக்கிட்டேவா. இப்போ வந்து சைடு லேம்ப்பு போடு, டடக் அப்போ வந்து உக்காந்துக்குச்சு. இப்போ வந்து மெயின் லேம்ப்பு, பெரிய லேம்ப்பு. அக்கா கிளிக்கி இந்த சைடு லேம்ப்பு, சின்ன லேம்ப் ஒன்று, பெரிய லேம்ப் ஒன்று. அங்கே பாரு லேப்டாப்பில் பொம்மை பண்ண வருது பாருங்கள். ஆஹா, ஆப்பிள் லேப்டாப்புன்னு நினைக்கிறேன். போடு, கூணுக்கிழவன் லேப்டாப் இது. சரி கூணுக்கிழவன் ஐயோ லேம்ப் அது. இப்போ வந்து அக்கா இங்கே வர வைக்க போகிறோம். 200 கொடுத்து, அக்காவும் வீடு பார்த்துக்கோக்கா. இப்படி இருந்தேன்னா இப்போது இப்படி ஆகிட்டேன். எல்லாம் யாரால், நம்மளால். சாய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், www.saiconstruction.com. இதுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களை நான் ஒரேடியாக மாத்திரம். இப்போ பாருங்கள், அக்கா மாடலிங் போயிட்டாங்க. வணக்கம் வீட்டுக்காக வந்துட்டாங்க திரும்ப. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயை மாற்ற போகிறோம். அமேசிங் ஜாப், அது எனக்கே தெரியும். நான் எப்பயுமே அமேசிங் ஜாப் தான் எனக்கே தெரியும், யார் சொல்லி எனக்கு தெரிய வேணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பாயை மாற்ற போகிறோம். இவர் மூஞ்சி வந்து ரொம்ப கரடுமுரடாக இருக்குது. இது இப்போ நெக்ஸ்ட் இவரோட லைஃப்பை தான் மாற்ற போகிறோம். நம்ம ஒருத்தருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்க, தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும், அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ வந்து ஐயோ ரொம்ப சோகமாக இருக்கார், எனக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. அப்போ தான் வந்து நின்னான் சாய். வாங்க மக்களே, நான் உங்களோட லைஃப்பை நான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட லைஃப்பையும் நம்ம மாற்ற போகிறோம். இவருக்கு வந்து ஏதோ க்ரீம்லாம் போட்டு மூஞ்சில் இருக்க அழுக்கெல்லாம் சோப்பு அது பாருங்கள், நல்லா கையே வைக்கல. எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஏய் சோப்பு போடு, ஏய் முடி வெட்டுரு அப்படின்னா வந்துச்சு. பார்த்தீங்களா முடி வெட்டுறது சறுக்குன்னு அந்த மாதிரி தான். நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். நம்ம வந்து இதே மாதிரி லைனாக போயிட்டே இருக்க, ஒருத்தர் நம்ம வந்து வாழ்க்கை கொடுத்துட்டே இருக்கலாம். அதனால் நீங்களும் வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுங்க. இதுலையாச்சும் வாழ்க்கை கொடுங்கடா. டே நேரில் தான் யாருக்கும் உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க, இதுலையாச்சும் ஒருத்தனுக்கு உதவி பண்ணுங்கடா, கேம்லையாச்சும். ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.